சொல்லி எனக்கு கேட்கணும். அவர் பார்த்து தொடங்கலாமா? இது வணக்கம். ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்று புதிதாய் ஒன்றை ஒரு தொடர்ச்சியாக சிந்திக்க உள்ளோம். அது பேச்சை பற்றி. பேச்சுன்னு சொல்றோம் அல்லவா, அந்த பேச்சை பற்றிய ஒரு புதிய தொடக்கம். அதை தொடங்குவதற்கு முன் நமது ஐயா வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அபிராமி திருநாமம் அமுதாகும், அபிராமி திருநாமம் அமுதாகும், என்றும் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சிவகாமி. அபிராமி திருநாமம் அமுதாகும், என்றும் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சிவகாமி. அபிராமி திருநாமம் அமுதாகும், நம்பிக்கை கொண்டோர்க்கு நலம் செய்யும் தாய் அவளே. நம்பிக்கை கொண்டோர்க்கு நலம் செய்யும் தாய் அவளே. நாயகியே நான்முகியே நாரணன் சோதரியே. நாயகியே நான்முகியே நாரணன் சோதரியே. அபிராமி திருநாமம் அமுதாகும், குப்பிய கரங்களுடன் கும்பிட்டு நிற்போரை. குப்பிய கரங்களுடன் கும்பிட்டு நிற்போரை காப்பாற்ற விரைந்தோடி வந்திடும் தாய் அவளே. காப்பாற்ற விரைந்தோடி வந்திடும் தாய் நீயே. எப்போதும் தன்னை செந்தமிழால் நான் பாட. எப்போதும் தன்னை செந்தமிழால் நான் பாட. தப்பாமல் தமிழறிவை தர வேண்டும் தாய் நீயே. தப்பாமல் தமிழறிவை தர வேண்டும் தாய் நீயே. அபிராமி திருநாமம் அமுதாகும், கற்பனை கெட்டாத அற்புதமாக அன்று. கற்பனை கெட்டாத அற்புதமாக அன்று. எக்காலும் நினைவில் நிற்கும் நிலவாக வந்தாயே. எக்காலும் நினைவில் நிற்கும் நிலவாக வந்தாயே. எப்போதும் சுப்பிரமணியனவன் செப்பரும் செந்தமிழால். சுப்பிரமணியனவன் செப்பரும் செந்தமிழால் அற்புத அந்தாதி பாட வைத்த திருக்கடையூர். அற்புத அந்தாதி பாட வைத்த திருக்கடையூர். அபிராமி திருநாமம் அமுதாகும், என்றும் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சிவகாமி. அபிராமி திருநாமம் அமுதாகும், அமுதாகும், அமுதாகும். இந்த பாடல் நான் இயற்றியது காம்போதி ராகத்துல. இதுல தற்செயலாக அபிராமி பட்டருடைய பேர் என்னுடைய பேராக அமைந்ததுனால என்னுடைய பேரே முத்திரையாக அமைந்திருக்கிறது. கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. நமது குழு உறுப்பினர்களுடைய இசை திறமையும் நம்மை வியக்க வைக்கின்றது. நன்றி. கடைசி நிமிஷத்திலே உங்களை கேட்டுக்கொண்டதற்கு எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் வள்ளுவருக்கு ஒரு புகழ் மாலை. உருத்திர சண்ம கண்ணர் என்பவர் எழுதிய பாடல். மணற்கு இழைக்க நீரூறும் மைந்தர்கள் வாய் வைத்து உண சுரக்கும் தாய்முலை ஒன்பால்
பிணக்கிலா வாய்மொழி வள்ளுவர் முப்பால் மதிப்புலவோர்க்கு ஆயுந்தோறும் ஊறும் அறிவு. என்ன பொருள் என்றால், மணலிலே ஒரு குழியை தோண்டி அந்த மண்ணை எடுத்து இறைக்க இறைக்க நீர் அதிலே ஊறும். அவ்வாறு செய்யாமல் விட்டால் நீர் இருக்காது. ஆனால் அந்த கிணற்றை தோண்டுகின்ற அளவுக்கு நீர் வந்து கொண்டே இருக்கும். மைந்தர்கள் வாய் வைத்து உண சுரக்கும் தாய்ப்பால் என்பது குழந்தைகள் வாய் வைத்து உண்ண அந்த அந்த மார்பகங்களிலிருந்து பால் சுரந்து கொண்டே இருக்கும். பிணக்கிலா வாய்மொழி வள்ளுவர் முப்பால். இங்கே இருக்கின்ற அந்த வள்ளுவரனுடைய திருக்குறள்களை புலவோர்க்கு ஆயுந்தோறும் ஊறும் அறிவு. இவர்களுக்கு என்ன ஊறும்? கிணற்றிலே நீர் ஊறுகின்றது. குழந்தை வாய் வைத்து உண்ண பால் சுரக்கின்றது. இங்கே இந்த முப்பாலிலே என்ன ஊறும் என்றால், ஆராய்ச்சி பண்ண ஆயுந்தோறும் ஊறுகின்றது அறிவு. படிப்பவனுடைய அறிவு என்பது படிக்க அறிவு என்பது ஊறிக்கொண்டே இருக்கும், நில்லாமல் ஊறிக்கொண்டே இருக்கும், எல்லையற்று ஊறிக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு அற்புத ஒரு சுரங்கத்தை போன்று எடுக்கெடுக்க குறையாமல் அறிவை வளர்த்து கொண்டே இருக்கின்ற அந்த திருப்புகழுடைய புகழை அறிந்தோம். பேச்சில் இனிமை. பேச்சு என்பது தலைப்பு. பேச்சு என்றால் வேர்ட்ஸ், அட்டரிங், கம்யூனிகேஷன் என்று பல வார்த்தைகளிலே நமக்கு பொருள் புரிகின்றது. இந்த பேச்சிலே என்ன இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது, எப்படி பேச வேண்டும், யாரிடம் பேசும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், எங்கே பேச வேண்டும் என்று பல வகையான டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பேச்சை பற்றி வள்ளுவர் வாரி இறைத்துள்ளார். ஆனால் என்ன சிக்கல் என்றால், ஓரிடத்தில் தொடர்ச்சியாக இல்லை அவருடைய பேச்சை பற்றிய பாடல்கள். இங்கு ஒரு அதிகாரம், அங்கு ஒரு அதிகாரம், இங்கேயே ஒரு அதிகாரம் என்று களைத்து போட்ட மாதிரி இருக்கின்றது மேலோட்டமாக பார்க்கும்போது. அப்படி அல்ல, அவர் அவ்வாறு திருக்குறளை எழுதவில்லை. எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு இடத்திலும் பேச்சை பற்றி ஒன்றை கூறுகின்ற பொழுது அது அங்கே இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை நாம் படிக்கத்தான் அந்த அறிவு நமக்கு ஊறி அதை புரிய வைப்போம். அதனாலே வள்ளுவருடைய ஓவரால் டிசைன் அபவுட் பேச்சை அப்படியே வைத்துக் கொண்டு அதை பின்பு படிக்க அது நமக்கே it will dawn on us the overall picture. அதுவரை பொறுத்திருந்து குறளும் அதிகாரம் வழியாக நாம் முதலிலே சிந்தனையை தொடங்குவோம். பேச்சு. பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருகின்றது. சாக்ரட்டிஸ், த வைசஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் கிரீஸ், ஒரு வீட்டிலே ஒரு ஈஸி சேர் போட்டு பேப்பர் படித்து கொண்டு வைத்திருந்தார்னு வச்சுங்களேன், உட்கார்ந்திருந்தார். அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார். சாக்ரட்டிஸை பார்த்து, I just heard something about our common friend. அதை உங்களிடம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஒரு காமன் ஃப்ரெண்டை பத்தி இவர் சொல்லுகின்றார, நமக்கும் ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்டு, நல்லது தானே, சொல்லுங்கள் என்று சொல்லி இருப்போம். ஆனால் சாக்ரட்டிஸ் அவ்வாறு சொல்லவில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிஃபோர் யூ டெல் மீ, நீங்கள் சொல்ல இருப்பதை எனக்கு இருக்கின்ற ஒரு 3 சல்லடை இருக்கின்றது, அந்த சல்லடையை போட்டு சலிக்க வேண்டும், டெஸ்ட் பண்ண வேண்டும். அந்த டெஸ்டிலே நீங்கள் சொல்வது பாஸ் ஆகிவிட்டால் நீங்கள் சொல்லலாம் என்று கூறினார். வந்தவருக்கு கொஞ்சம் ஏமாற்றம். என்னடா, ஒரு செய்தியை சொல்லுவதற்காக சாக்ரட்டிஸிடம் வந்திருக்கின்றோம், உடனே சொல்லு என்று சொல்லாமல் ஏதோ 3 சல்லடைகளை வைத்திருக்கின்றேன், அதிலே சலித்து அதிலே தேர்ச்சி பெற்றால் சொல்லலாம் என்று சொல்கின்றாரே என்று கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும்
அது என்ன 3 சல்லடைகள்? அதிலே நான் சொல்வதை போட்டு எப்படி நீங்கள் அதில் டெஸ்ட் செய்வீர்கள் என்று அந்த நண்பர் கேட்டார். சாக்ரட்டிஸ் சிரித்துக் கொண்டே சொன்னார், the first one is the truth. I will check if what you are going to tell me is truthful. நீங்க என்னிடம் சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றுமில்லை. ஆனால் சொல்வதற்கு முன் நீங்கள் சொல்ல இருப்பது உண்மையா என்பதை ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்டு மற்றவரிடம் விசாரித்து முடிவு செய்து விட்டீர்களா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து விட்டீர்களா உண்மையாக என்று கேட்டார். வந்தவர், ஐயோ அது நான் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது ஒருத்தர் என் காதலியை போட்டார், அவ்வளவுதான். அது உண்மை என்று எனக்கு உண்மையா இல்லையா என்று தெரியாது. அது உண்மையா என்று நான் விசாரிக்கவும் இல்லை. நான் அந்த எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. நான் கேட்டதை சொல்ல வந்தேன். சரி, அப்படியே இருங்கள். அடுத்த சல்லடைக்கு செல்லலாம் என்று 2வது சல்லடை, அது அவரை பற்றிய நல்ல செய்தியா என்று சொன்னார். நண்பர் கொஞ்சம் யோசித்தார். இது அவரை பற்றிய நல்ல செய்தி அல்ல, இது இன்ஃபேக்ட் அவரை பற்றிய ஒரு கெட்ட செய்தி என்று சொல்ல வந்தார். சாக்ரட்டிஸ் அப்படியே நல்ல செய்தி அல்ல என்று காதில் விழுந்தவுடன் அப்படியே நிறுத்தி, சரி, அவரை பற்றி அது நல்ல செய்தி அல்ல, முதலிலே நீங்கள் சொல்ல வந்தது உண்மையா இல்லையா என்று நீங்கள் அதிலே நீங்கள் முயற்சி செய்து தெளிவும் அடையவில்லை. கேட்ட செய்தியும் நல்ல செய்தி இல்லை என்று கூறுகின்றீர்கள். சரி, பார்ப்போம், 3வது சல்லடை இருக்கின்றது அல்லவா, அதனால் அதிலேயாவது நீங்கள் சொல்ல இருக்கின்ற செய்தி தேர்ச்சி அடைகின்றதா என்று பார்ப்போம் என்று சொல்ல, அது என்ன 3வது சல்லடை என்று கேட்க, அதில் யாருக்கேனும் நன்மை பயக்குமா என்று கேட்டார். நீங்கள் சொல்வதனாலே, சொல்லுகின்ற விஷயத்திலே அந்த காமன் ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்குமா, அல்லது எனக்கு ஏதேனும் நன்மை உண்டாகுமா, அல்லது உங்களுக்கு நன்மை உண்டாகுமா என்று சொல்ல, நண்பர் யோசித்தார். நாட் ரியலி என்றார். நல்லது ஒன்றும் பெருசாக அதிலே நான் சொல்வதனாலே வந்து விடாது என்றார். அப்படி என்றால் சாக்ரட்டிஸ் கேட்டார், நீங்க சொல்ல வந்த செய்தி உண்மையும் இல்லை என்கின்றீர்கள், 2வதாக அது அவரை பற்றிய நல்ல செய்தியும் இல்லை என்கின்றீர்கள், 3வது அதில் யாருக்கும் பயனும் இல்லை என்கின்றீர்கள். இப்படி இருக்கும் பொழுது அதை சொல்வதனால என்ன லாபம், யாருக்கு என்ன லாபம், அது பொய்யாய் உண்மையா என்று தெரியாது, நன்மை யாருக்கும் இல்லை என்று சொல்கின்றீர்கள், அவரை பற்றிய அது சிறப்பும் இல்லை என்று சொல்கின்றீர்கள். அப்படியானால் நீங்கள் அதை சொல்லாமல் விட்டு விடலாமே. நான் இந்த 3லே ஏதாவது ஒன்றிலாவது அது பாஸ் ஆனால்தான் நான் கேட்பது வழக்கம். நீங்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியானது 3ல் எதுவும் பாஸ் ஆகவில்லை என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள் என்பதனால் வந்த வழியே சென்று வாரும், நன்றி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த கதை எதை சொல்லுகின்றது என்றால், how careful Socrates has been in choosing what he wants to hear in his life. படிப்பது அதே மாதிரி இருக்க வேண்டும். என்ன படிக்க வேண்டும் என்பதை நாம் மிக கவனமாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அதை விட ரொம்ப ரொம்ப கடினமானது கேட்பது எதை பற்றி கேட்க வேண்டும், எதை பற்றி கேட்கக்கூடாது என்பதை சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு கில்லட்டின் போட்டு டக்குன்னு வெட்டி நிறுத்திவிட வேண்டும். வேண்டாத ஒன்றையோ, பொய்யானவற்றையோ, அல்லனவற்றையோ, புகழ் தராதவற்றையோ நாம் கேட்கவே கூடாது என்ற சாக்ரட்டிஸினுடைய பாடம் நமக்கு ஒரு பெரும் பாடமாகும். அது 2வது. 3வது, இது 2ஐ விட மிக முக்கியமானது, பேசுதல். எதை பேசுகின்றது, எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் என்பது முன் 2ஐ விட மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. என்ன, பேசுதல் என்பது மௌனமும் ஒரு பேச்சுதான், வார்த்தைகள் இல்லாத ஒரு பேச்சு, ஒரு கம்யூனிகேஷன். மௌனமாக பேச்சு என்றால் என்ன, டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஐடியாஸ். மௌனமே நம்முடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு காட்டி விடுகின்றது. So that is also a mode of communication. சொல்லுகின்ற வார்த்தை பேச்சு,
சொல்லுகின்ற தொனி, அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கின்ற பொழுதோ சொல்லுகின்ற அந்த தொனி இருக்கின்றது அல்லவா, அதுவே அந்த வார்த்தைகளை மாற்றிவிடும். வார்த்தைகள் எல்லாம் பொருளுடையது என்ற தமிழ் இலக்கணம் என்றால் அந்த பொருளை மாற்றிவிடும் சொல்லுகின்ற முறை. அப்ப அந்த தொனி, சொல்லுகின்ற முறை, அந்த பாங்கு, அது அதை விட முக்கியமாக தெரிகின்றது. பாண்டவர்களுடைய கதையிலே ஒரு நிகழ்ச்சி. எல்லாம் முடிந்து விட்டது. பாண்டவர்களை ஒழித்து கட்டுவதாக சபதம் விட்டுவிட்டு அஸ்வத்தாமன் அவர்களை துரத்தி கொண்டு ஓடுகின்றான். எங்கெங்கயோ அலைகின்றான். இந்த இந்த செய்தியை அறிந்த கிருஷ்ணர் ஒரு யோசனை செய்கின்றார். பூமிக்கு அடியிலே ஒரு 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 குழியை தோண்டி அதிலே அந்த ஐவரையும் பதுங்க செய்து மேலே அதை அந்த குழியை மூடி அதன் மேலே துர்வாசரை அமரச் செய்கின்றார். வேகமாக எல்லா இடத்திலும் அலைந்து விட்டு தேடி ஓடி வந்த கர்ணன் அஸ்வத்தாமன் துர்வாசரை பார்த்து விட்டு, இங்கே எங்கேயாவது பாண்டவர்களை பார்த்தீர்களா, இந்த பக்கம் போனார்களா? ஏன்னா அவனுக்கு தெரியாது, துர்வாசருக்கு அடியில தான் பாண்டவர்கள் ஒளிந்திருக்கின்றார்கள் என்பது தெரியாது. துர்வாசரை பார்த்து இங்க எங்கேயாவது இருக்கின்றார்களா பாண்டவர்கள் என்று கேட்டார். துர்வாசகர் அவனை பார்த்து, ஆமாம், நான் தான் அவர்களை எனக்கு அடியிலே ஒழித்து வைத்திருக்கிறேன் காட்டியும் என்னை வந்து கேட்க வந்து விட்டாயா என்று கோபமாக பேசுவது போல் பேசினார். துர்வாசர் பேசுவதை கேட்ட கர்ணன் கோபத்தில் நக்கலாக பேசுகின்றார் முனிவர் என்று எண்ணி அவர் கோபத்துக்கும் அஞ்சி அங்கு இல்லை என்று நினைத்து அவர்களுக்கு அடியில் அதான் சொன்னார் அவர், நான் என்ன இங்க அடியிலே அவர்களை ஒழித்து வைத்திருக்கின்றேன் என்று கோபமாக கேட்டதை அவர் அங்கே இல்லை என்று என்று சொல்கின்றார் என்று எண்ணி அஸ்வத்தாமன் அங்கிருந்து விலகி போய்விட்டார். இப்ப சொன்னது அதுதான், நான் தான் அவர்களை எனக்கு அடியிலே ஒழித்து வைத்திருக்கிறேனாக்கும் என்ற உண்மையைத்தான் சொன்னார். ஆனால் கர்ணன் அதை தலைகீழாக புரிந்து கொண்டு அங்கிருந்து அங்கு இல்லை என்று அவன் விலகி சென்றான். அப்ப அந்த சொல்லுகின்ற தொனி இருக்கின்றது அல்லவா, வார்த்தை, பேச்சிலே வார்த்தை என்பது ஒரு பொருளை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் என்றால் அந்த பேச்சிலே இருக்கின்ற வார்த்தையை எப்படி நாம் சொல்கின்றோமோ அது அந்த வார்த்தைகளின் பொருளையே மாற்றி விடுகின்றது என்பது தெரிகின்றது இந்த துர்வாச நிகழ்ச்சியிலே. அதே மாதிரி வாய் மாடுலேஷன். ஒரு வாக்கியம், மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்பது ஒரு வாக்கியம். 3 பேர் இருக்கின்றோம், பார்வதி, மணி, நிகழ்ச்சி, அடித்தான், அப்புறம் என்று நான் சொல்லவில்லை. 4 வார்த்தைகள் இருக்கின்றன. இப்ப இதுல மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்றால், மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை, அப்படி உங்களுக்கு எண்ணம் இருந்தால் என்னை கேட்காதீர்கள், வேறு யாரோ சொல்லியிருப்பார்கள், சொன்னவரை போய் கேளுங்கள் என்று சொல்வது மாதிரி பொருள். மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்றால், மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்று மணியிலே அந்த மாடுலேஷன், அந்த எம்பசைஸ் இருந்ததுன்னா, மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை, வேற ஏதாவது மணிகண்டன் அடித்திருப்பான், அவரை போய் கேளுங்கள், மணி அடிக்கவில்லை, மணி அடித்தான் என்று நான் சொல்லவில்லை, மணி பார்வதி அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்று ஒரு பொருள். மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்றால், பார்வதியை மணி அடிக்கவில்லை, வேறு யாரோ ஒரு பெண்ணை அடித்திருப்பான் என்று பொருள். மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை, ஒரு வாக்கியம். அடுத்தது, மணி பார்வதியை அடித்தான் என்று நான் சொல்லவில்லை, சத்தம் தான் போட்டிருப்பான், அப்படி ஏதாவது நடந்திருக்குமே ஒழிய அடித்தான் என்று நான் சொல்லவில்லை என்று அடித்தான் என்பதிலே ஒரு எம்பசைஸ் பண்ண அது அந்த செயலை குறித்து அந்த செயல் இல்லை என்று காட்டுகின்றது. இப்படி ஒரு 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 வார்த்தையிலே நான் எந்த உச்சரிப்பை கடுமையாகவோ மென்மையாகவோ உபயோகிக்கின்றோமோ அதை பொறுத்து அப்படியே அந்த பேச்சினுடைய அர்த்தம், பொருள் மாறிவிடுகின்றது. அப்ப மாடுலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வார்த்தைகள் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி பேச்சு என்பது மிக ஒரு 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 காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் மேட்டர். அதைத்தான் நாம் இன்று எடுத்துள்ளோம். வள்ளுவனுடைய உதவி கொண்டு அதை நாம் சிந்திக்கலாம் என்று மனதிலே உறுதி கொண்டு இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன்.
பாரதியாருடைய பாடலும் இருக்கின்றது. இன்றைய இறை வணக்கமாக இந்த பாடல் தான் இருந்திருக்க வேண்டியது, டாக்டர் இல்லை என்பதனால் வேறொரு சிறப்பான பாடலை நாம் கேட்க நேர்ந்தது. நன்றி. பாரதியார் என்ன சொல்கின்றார் என்றால், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும். வாக்கென்றால் பேச்சு, பேச்சினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். எது எதெல்லாம் வேண்டும் என்று கேட்கின்ற என்ற பாடலிலே எனக்கு வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று கேட்கின்றார். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், அதுவும் விரைவில் வேண்டும். இவருக்கு நம்மள மாதிரி எனக்கு 60-70 வயசுக்கு இருந்து அப்புறமா கொடுத்தா பரவாயில்ல, அப்படி இல்லை அவருடைய வாழ்க்கை. எனக்கு எல்லாம் வேகமாக நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் அடம்பிடிக்கின்றவர் அவர். கைவசமாவது விரைவில் வேண்டும், உடனேயே வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தனம் என்றால் பொருள். பொருள் எதற்கு அவர் கேட்கின்றார்? ஈத்துவக்கும் இன்பம். அப்படியே இருக்கு பாருங்க, பொருள் கொடுப்பதற்கு, கொடுத்தால் ஒரு இன்பம் வரும், ஈத்துவக்கும் இன்பம் வேண்டும். அப்படி ஈத்துவக்கும் இன்பம் ஒருவருக்கு வந்தால் ஈதலால் அதனால் வருகின்ற இசை, அதனால் வருகின்ற பெருமை, அதனால்தான் தரணியிலே பெருமை வர. பொருளும் அதை கொடுப்பதனால் வரும் இன்பமும், அந்த இன்பத்தினால் கொடுத்தலினால் வருகின்ற புகழும் தரணியிலே பூமியிலே எனக்கு வேண்டும் என்று கேட்ட பாடலிலே வாக்கினிலே இனிமை வேண்டும் என்ற இன்றைய தலைப்பை நமக்கு பாரதியார் அழகாக கொடுத்துள்ளார். அப்ப வாக்கினிலே இனிமை, பேச்சினிலே இனிமை. வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், அந்த அதிகாரத்திற்கு இனியவை கூறல் என்று போட்டுள்ளார். அதிகாரம் 10, இனியவை கூறல். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இனிமையானவற்றை கூறுதலும் இனிமையாக கூறலும் ஏறக்குறைய ஒரு பொருள் தான். சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் ஒரே பொருளில் வைத்துக் கொண்டு நாம் சிந்திப்பது நலம். இனியவை கூறல். இனியவை கூறல் என்றால் அது எதுவாக இருக்க வேண்டும்? இன்சொல்லாக இருக்க வேண்டும். அதாவது இன்சொல் என்றால் இனிய சொல். அதிகாரத்தை ஆரம்பிக்கின்றார் வள்ளுவர். எப்பொழுதுமே அவருடைய பிராக்டிஸ் என்ன என்றால், பழக்கம் என்ன என்றால், ஒரு பொருளை பற்றி ஒரு அதிகாரத்தை ஆரம்பிக்கின்றார் என்றால் முதலிலே அதை பற்றிய டெஃபினிஷன் இருக்கும். இன்சொல் கூறல் என்றால், இன்சொல் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டு அதற்கு ஒரு பதில் சொல்வார். என்ன டெஃபினிஷன் இன்சொல்லுக்கு? இன்சொலால் ஈரம், அலையி, படிரிலவாம், செம்பொருள், கண்டார்வாய், சொல். பிரிச்சு சொல்லியிருக்கிற. இன்சொலால் ஈரம், அலையி, படிரிலவாம், செம்பொருள், கண்டார்வாய், சொல். 3 இன்சொல் என்பதற்கு ஒரு 3 வார்த்தையை போட்டு அதை டிஃபைன் பண்ணுகின்றார். இன்சொல் என்ன அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு ஈரம், அலையி. ஈரம் என்றால் மனதிலே இரக்கம், அன்பு. அலையி என்றால் தயிர் கடைகிறப்ப அந்த மோரை நம்ம அழைக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி கலக்கிறது, பிரிக்க முடியாதபடி கலத்தல். ஈரம், அலையி அப்படின்னா மனதிலே அன்போடு அதை கலந்து பிரிக்க முடியாதபடி நம்முடைய இன்சொல்லிலே ஈரம் என்பது இரக்கம் என்பதும், கருணை என்பதும், அருள் என்பதும், அன்பு என்பதும் கலந்திருக்க வேண்டும். ஈரம், அலையி. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன்சொல்லுக்கு அன்பு கலந்திருக்க வேண்டும். அதுவே நம்ம பெரும்பாடாச்சே. எங்க நம்ம யார் மேல அன்பு வைத்திருக்கின்றோம்? சொந்த மனைவி மேல சில பேர் வைத்திருக்கிறோம், அது கூட நடிப்பு தான். மக்கள் மேலே வைத்திருக்கின்றோம், அதோட முடிஞ்சு போயிடுது. பெற்றோர்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள், உற்றார்கள், அப்புறம் உறவினர்கள், அதற்கு பிறகு மனிதர்கள், அதுக்கப்புறம் வாழுகின்ற உயிர்கள், இயற்கை. இப்படி அன்பு என்பது நம் பெருகி கொண்டே போக வேண்டியது. இக்காலத்திலே அது சுருகிவிட்டது. அதனாலே இன்சொல் என்பது அவ்வாறு இல்லாமல் பேசுகின்ற சொற்களிலெல்லாம் அன்பை கலந்து பேச வேண்டும். ஈரம், அலையி. 2வது படிரிலவாம். படிர் இலவாம். படிர் என்றால் வஞ்சனை. வஞ்சனை என்றால் தீயவைன்னு வைத்துக் கொள்வோம். வஞ்சனை இல்லாமல் இருக்கின்றவை. அன்பு இருக்க வேண்டும், வஞ்சனை இருக்கக்கூடாது. 3வது செம்பொருள், கண்டார்வாய், சொல். செம்பொருள் என்றால்
செம்மையான பொருள் அந்த வார்த்தையிலே இருக்கு. என்ன பேச வேண்டும்? செம்மையான பொருளை அந்த வார்த்தையிலே இருக்க வேண்டும். செம்பொருள். நாலாவதா ஒண்ணு சொன்னார். ஈரம், அன்பு, படிரிலவம், வஞ்சனை இல்லாதவாறு செம்பொருள், அறத்தை அறிந்த கண்டார்வாய் சொல் என்றால் இப்படி யாரோ வழியிலே போய் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மூன்றும் கலந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது இன்சொல் கிடையாது. அவர் இந்த இன்சொல் யாரிடம் வந்தால் அது இன்சொல்லாகப்படும் என்பதற்கு மிக உச்சியிலே கொண்டு போய் ஒரு குவாலிபிகேஷன் கண்டிஷனை வைத்தார். அது என்ன அப்படின்றால், செம்பொருள் கண்டார்வாய் சொல் என்று சேர்த்து படித்தால் அதன் பொருள் விளங்கும். செம்பொருளை, செம்மையான பொருளை, உண்மையான பொருளை கண்டார் என்றால் இதை செம்பொருளை கண்ணால் எங்கே காண்பது? அனுபவித்தல் அல்லது அறிந்தல் என்ற இரண்டு பொருள்களிலே. கண்டார் என்றால் அறிந்து கொண்டவர்கள் அல்லது அனுபவித்து தெரிந்து கொண்டவர்களுடைய வாயினால் வருகின்ற சொல்தான் இன்சொல். அப்ப எங்கெங்க எடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க. ஈரமலையி, படிரிலவாம், இவை இரண்டும் போதாது. யார் சொல்லணும் அதை? செம்பொருள் கண்டார்வாய் சொல். இப்படி செம்பொருள் கண்டார்வாயினுடைய சொல்லிலிருந்து அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் ஒரு வார்த்தை வந்தால் அது இன்சொல் என்று நான் அழைப்பேன் என்று வள்ளுவர் எதை இன்சொல் என்பதற்கு பதிலாக கூறுகின்றார். பார்ப்போம். ஒரு வார்த்தையாக பார்ப்போம். செம்பொருள் கண்டார்வாய் சொல் என்றதிலே செம்பொருள் கண்டார் சொல் என்றால் செம்பொருளை உணர்ந்தவர்களுடைய சொல் என்று பொருள். அதுவே போதுமல்லவா இன்சொலால் ஈரமலை. I hope you are all having the book in your hand. எடுத்து பாருங்க. 91வது குறள். இன்சொலால் ஈரமலையி, படிரிலவாம், செம்பொருள் கண்டார் சொல் என்றால் செம்பொருளை அறிந்தவர்களுடைய சொற்கள் என்றாலே பொருள் அதே பொருள்தான். ஆனால் வேண்டாது ஒன்றை வலிய கொண்டு வந்து புகுத்தினார் வள்ளுவர். அது என்ன என்றால் வாய். செம்பொருள் கண்டார் வாய் சொல். அப்ப சொல் என்பது காதுல இருந்தா வரும், மூக்குல இருந்தா வரும், கண்கள் இருந்தா வரும்? இல்லையே. செம்பொருள் கண்டாருடைய வாயிலிருந்து வருகின்ற சொல் என்று எதற்காக வேண்டாது ஒரு வாயை கொண்டு வந்து அங்கே போட்டார் என்றால், தீய சொற்களை பயிலாமல், அதாவது பயிலுதல் என்றால் பிராக்டிஸ், கற்றுதல் என்று கற்றல் இல்லாமல், அது எப்பொழுதும் அது சொல்லாமல் அந்த வாய்க்கு வேற வேலை இல்லாமல் இனிய சொற்களையே சொல்கின்றதனால் அந்த சொல் என்ற செயலை செய்கின்ற உறுப்பை புகழ்ந்து வாய் சொல் என்றால் கண்டார் வாய் சொல் என்றது. தீய சொற்களை ஒருபோதும் சொல்லியும் பழக்கமில்லாத ஒரு உறுப்பு அவனுடைய வாய் என்று அந்த லாங்குவிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் த ஆக்ஷனுக்காக அந்த வாய் என்ற சொல்லை அங்கே சேர்த்தார். செம்பொருள் கண்டார்வாய் சொல். இது வள்ளுவருக்கு ஒரு பழக்கமான ஒரு முறைதான். அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எம்பசைஸுக்காக அங்கே அது தேவையில்லை என்றாலும் கொண்டு வந்து வைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், குறள் 139 ஒழுக்கமுடைமை. இந்த பொருள் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஆனா இதுல சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணு வந்துடுது. என்னன்னா, ஒழுக்கமுடையவர்க்கு, ஒழுக்கமாக வாழ்கின்றவர்களுக்கு, அறத்தின்படி வாழ்கின்றவர்களுக்கு ஒல்லாவே, என்ன, தீய வழுக்கியும் ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய, ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க, வழுக்கியும் வாயார் சொல்லல். அதாவது அந்த தீய சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னா வழுக்கியும் வாயால் சொல்ல மாட்டார்கள். வழுக்கியும் என்ன, மறந்து போய் மனதிலால் நினைக்காம அப்படியே வாயில வந்துருச்சு அப்படின்னு கூட அந்த வாய்க்கு அந்த தீய சொற்களை வழுக்கியும் மறந்தும் தன் நிலை தவறியும் ஏதோ ஒரு காரணத்தினாலும், உறக்கத்திலிருந்து விழிந்த கலப்பினாலும் ஏதோ ஒன்றினாலே தவறியும் வாயார் சொல்ல மாட்டார்கள் என்ற சமயத்திலே அது வாயால் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இன்சொல் ஈரம் அலையி படிரிலவா செம்பொருள் கண்டார் வாய் சொல்.
இரண்டாவது, செம்பொருள் கண்டார்வாய் சொல் என்பதை இந்த குறளினுடைய முக்கியமாக எடுத்துக்கொண்டால் இன்னொரு பொருள், அப்படியே ஒரு டிஃபரண்ட் பொருள் கிடைக்கின்றது பாருங்கள். செம்பொருள் கண்டார்வாய் சொல், உண்மை உணர்ந்தவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்சொலால் இனிய வார்த்தைகளாகவும், ஈரம் அலையி அன்பு கலந்தவையாகவும், படிரிலவம் வஞ்சனை இல்லாமையாகவும் இருக்கும். அப்படின்னா அந்த அந்த செம்பொருள் கண்டவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கின்றார். நம்ம இன்சொல் என்பதற்கு இலக்கணம் என்பதற்கு பதிலாக செம்பொருள் கண்டார்வாய் சொல்லுக்கு ஒரு இலக்கணம் சொல் என்ற வள்ளுவரை கேட்டால், ஓ அதுவா, செம்பொருள் கண்டவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் இன்சொல்லாக இருக்கும், அன்பு கலந்தவையாக இருக்கும், வஞ்சனை இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு பொருள் வருகின்றது. செம்பொருள் கண்டார்வாய் சொல் என்ற வரியை நாம் முதல் எடுத்து நாம் படித்தால் ஓகே. இனியவை கூறல் பேச்சில் இனிமை என்ற இந்த அதிகாரத்தை வள்ளுவர் எங்கே வைத்திருக்கின்றார் பார்த்தீர்களா? அரண் வலியுறுத்தல் பாயிரம் முடியுது. அடுத்த முதல்ல அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இல்லறத்தை பற்றி பேசலாம், துறவரத்தை பற்றி பேசலாம். முதலிலே இல்லறத்தை பற்றி எடுக்கின்றார். வாழ்க்கை இல்லறம், அடுத்தது வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அப்புறம் மக்கட்பேருக்கு அடுத்தது விருந்தோம்பல். குடும்பம் நடத்துவதே விருந்தினர் வந்தால் விருந்தினர்களை ஓம்பி அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர் மகிழ்வரை செய்து சென்று அடுத்த விருந்து எப்பொழுது செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருக்க வேண்டியதல்லவா இல்லறத்தானுடைய கடமை, அந்த விருந்தோம்பல். அதற்கு அடுத்ததாக இல்லறத்தானுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற செயல் விருந்தோம்பல் என்றால், அன்பின் சொல்லாகிய இனியவை கூறல், அதன் அன்பை வெளிப்படுத்துகின்ற சொல் இனியவை கூறல். அதனாலே அந்த இல்லறத்தானிடம் விருந்தினரிடம் அவன் பேச வேண்டிய சொல் மற்றும் எல்லோரிடமும் பேச வேண்டிய சொல் இன்சொல் என்பதனால் அந்த விருந்தோம்பலுக்கு அடுத்து அந்த இன்சொல் இனியவை கூறலை வைத்தார். செம்பொருள் என்பதற்கு என்ன பொருள்? வள்ளுவரே எங்க எழுதியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, மெய் உணர்தல்ல 36வது அதிகாரம் 358வது பாடல், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப செம்பொருள் என்றாலே வீடு பேரை பெறுவதற்கு உரிய வழியை உணர்ந்து ஆன்மீகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற ஒருவருடைய அறிவைத்தான் வள்ளுவர் செம்பொருள் என்று சொல்கின்றார். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற சொல்தான் இனியவையாகவும் அன்பு கலந்தவையாகவும் இருக்கும். அப்ப இது இல்லறத்தானுக்கு உரியது என்றால், அப்ப இல்லறத்தானுடைய வாழ்வினுடைய நோக்கமும் அவர் அந்த 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 வீடு பேரை நோக்கிதான் இருக்க வேண்டும். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க, பிறந்து இவ்வுலகத்திலே ஏதும் அறியாமல் இறந்து மீண்டும் பெறுகின்ற அந்த அறியாமையை நீங்கி பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்ற அத்தகைய செம்பொருள் கண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் இனியவையாகவும் அன்பு கலந்தவையாகவும் வஞ்சனை நீங்கியாகவும் இருக்க வேண்டும். இனிய சொல்லுதல் என்பது எளிது, ஓரளவுக்கு எளிது. நடிக்க தெரிந்தவர்களுக்கு அது எளிது. நன்றாக முகத்தை வைத்துக் கொண்டு நல்ல வருத்தம் இல்லாத மகிழ்ச்சி தருகின்ற சொற்களை சொல்லி விடுதல் என்பது எளிமையாக இருந்தாலும் அதை முயற்சி செஞ்சாதான் தெரியும். அது ஒண்ணும் அப்படி எளிமை அல்ல என்பது தெரியும். இருந்தாலும் வள்ளுவர் இனிய சொற்களை பேசுவதில் எடுத்த உடனே என்ன பண்ணிவிட்டார்? இனிய சொற்களை சொல்வதிலே ஈரம் அன்பு கலந்திருக்க வேண்டும், அதிலே வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதனாலே வஞ்சனையோடு சொல்கின்ற இனிய மொழி, ஒருவனை ஏமாற்றுவதற்காக சொல்கின்ற இனிய மொழி என்பது அது இனிமை மொழியாகாது. அதிலே உண்மையான அன்பும் வஞ்சனை இல்லாமலும் இருக்க வேண்டும். அதுதான் இனிமையான இன்சொல் என்று சொன்னார். அப்ப அந்த குவாலிபிகேஷன் அந்த கண்டிஷன் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இன்சொல் என்பது யாவருக்கும் கடினம். யாரிடம் நாம் வஞ்சனை இல்லாமல் இருக்கின்றோம்? எல்லோருக்கும் எளிதில் அமையவே அமையாது. என்ன
உள்ளம் புனிதமாக இருக்க வேண்டும், செம்பொருள் கண்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு யாரிடமும் யாரிடம் நாம் பேசுகின்றோமோ அவர்களிடம் வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அப்ப உண்மையான நல்ல பண்புகளை உடையவர்களால் மாத்திரம்தான் இந்த இன்சொல்லை நாம் பேச முடியும். அப்படி இன்சொல் பேசி செம்பொருள் கண்டாராக ஒருவர் ராமாயணத்திலே இருக்கின்றார். அவர் சபரி. பெரிய உதாரணம், சிறந்த உதாரணம். இன்சொல் பேசுதலுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய சபரி பாட்டி. இந்த கவுந்தன் என்ற தேவர் கந்தர்வன் ராமனால் கொல்லப்பட்டு மோட்சம் பெற்று இந்திரலோகத்திற்கு செல்லும் பொழுது ராமரிடம், நீங்கள் சென்று கவுந்தி என்ற ஒரு மாது பக்கத்திலே வசிக்கின்றால், அங்கே சென்று மதங்க முனியுடைய மதங்க மலையிலே வசிக்கின்றால், அங்கே சென்று அவளிடம் உங்களுடைய நிலைமையை சொன்னால் அங்கே சுக்ரீவனை அடைவதற்கு ஒரு வழியை அவள் சொல்ல, அதன்படி சுக்ரீவனுடைய நட்பை பெற்று நீங்கள் சீதையை தேடி பெறலாம் என்று கவுந்தன் ராமனிடம் சொல்லிவிட்டு செல்கின்றார். ராமரும் அதை மலையென நம்பி லட்சுமணனும் வேகமாக அங்கு வருகின்றார்கள். எங்கே வருகின்றார்கள்? அந்த மதங்க மகரிஷியுடைய மலையை வந்து அடைகின்றார்கள். மதங்கம் என்றால் யானை என்று பொருள். அந்த மகரிஷிக்கு யானைகள் என்றால் ரொம்ப பிரியம். யானைகளை பற்றி ஒரு அரிய நூலை அவர் வடமொழியில ஏற்றியுள்ளார். அந்த மதங்க மகரிஷியின் பெயரை வைத்துக் கொண்டுதான் சமஸ்கிருதத்திலே யானைக்கு மாதங்கம் என்ற ஒரு பெயரும் உண்டாயிற்று. அங்கே அந்த முனிவருக்கு பின்னாலே வந்திருக்கின்ற சீடர்களுக்கு ஆசிரமத்திலே உணவு செய்து உபகாரம் செய்து அந்த ஆசிரமத்திலே தங்கி இருக்கின்றால் இந்த சபரி பாட்டி. எப்பொழுது ராமன் வருவான் என்று எண்ணி அதை யோகத்திலே அவன் வரவை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். இது பேக்ரவுண்ட். சொன்னதற்கிணங்க நெடுங்காலம் காத்திருந்து இப்போது ராமபிரானை காண்கின்றாள். ஆவலாக முன் சென்று வரவேற்று இனிய மொழிகள் பேசி உபசரிக்கின்றாள். அது ராமரும் ஒரு சாதாரண ஆள் இல்லையே. அவர் என்ன பண்ணாரு? அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சபரியை தலைப்பட்டு, தன்னையே நினைத்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சபரியை பார்த்து அந்நாட்கு இன்னுரை அருளி. சபரி பேசுவதற்கு முன்னாலேயே ராமர் பேசுகின்றார். இன்னுரை அருளி, தீதின்றி இருந்தனை போலும், எந்த குறையும் இல்லாமல் இங்கு இருக்கின்றீர்களா? தீதின்றி இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இதுவென்று எண்ணலாவதோ மூலம் இல்லான். இதற்கு முன்னாலே ஒரு தோன்றிய பொருள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லாவற்றுக்கும் முன் தோன்றிய ராமன். அது ராமனுக்கு தெரியாது, கம்பன் சொல்கின்றான். முன் தோன்றிய ராமன் தன்னையே நினைந்து நோன்பு செய்து கொண்டிருக்கின்ற சபரியை பார்த்து இன்னுரை அருளி. இப்ப அந்த நம்முடைய அதிகாரம் அதானே, இன்மொழி கூறுதல். இன்னுரை அருளி தீதின்று இருந்தனை போலும் என்று வந்தவுடன் சௌரியை பார்த்து பேசுகின்றார். இங்கே ராமனுக்கு தான் இறைவனுடைய அவதாரம் என்பது தெரியாது. இன்ஃபேக்ட் மனைவியை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற கணவன் என்ற அளவில் தான் இங்கு ராமன் இருக்கின்றான். சவரிக்கு தெரியும். ஆண்டவன் அன்பின் ஏத்தி, சொல்ல அன்பு என்பது இன்றியமையாதது. அன்பிலே அலைய வேண்டும் அல்லவா? அதனாலே ஆண்டவன் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல். அப்படியே அந்த அன்பு அவளை உருக்கி இரண்டு கண்களிலிருந்தும் அருவி மாறி நீரை கொட்ட மாண்டது என் மாய பாசம். ராமனை பார்த்து சொல்கின்றால், ராமனுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
என்ன மாண்டது என் மாய பாசம். மாய பாசம் என்றால் கலை, மாயம் என்றால் நிலையல்லாதது, மாண்டது என்றால் அழிந்து போய்விட்டது. இந்த பிறவியை பிடித்து வைத்திருக்கின்ற இந்த இந்த மாய பாசமாகிய கயிறு என்பது மாண்டது. மாண்டது என் மாய பாசம். வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம். வரம்பின்றி எல்லையற்று கவுண்ட்லெஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் நான் தவம் பண்ணினேனே, வரம்பில் காலம். அந்த 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 மாதவத்தினுடைய பயனாக ஏதாவது செல்வம் வர வேண்டும் என்றால் அந்த செல்வம் இன்று உன்னுருவில் வந்து சேர்ந்தது. வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம். போயது பிறவி என்பால். இப்பொழுதிருந்தே என்னுடைய இந்த மானிட பிறவி என்னை விட்டு போய்விட்டது என்பால். வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்திருந்த காலை. நல்ல ராமனுக்கு வேண்டியது இல்லை. ராமனுக்கு வேண்டியது என்ன? கடலை பயிர் தான். கடலை பயிர்லையும் என்ன கதை போகுது என்றால், அந்த கடலையை உடித்து தொழும்பைய அந்த அந்த பயிரை கீழே போட்டுவிட்டு ராமன் முகத்தையே பார்த்து கொண்டு தன் கைகளில் என்ன இருக்கின்றது தெரியாமல் அந்த அந்த தொழும்பை எடுத்து ராமனுக்கு கொடுக்க, ஆகா என்ன இனிமை என்று அவன் மகிழ்ந்து உண்டதாக கதை. சரி, இப்ப என்னுடைய பற்று அழிந்தது, மாண்டது என் மாய பாசம். வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம். போயது பிறவி. இப்பொழுது பிறவி போய்விட்டது. அவ இன்னும் போகல, இப்பதான் போறா. அவ அப்படியே அதே உடலுடன் அவள் அங்கே செல்ல போகின்றாள். அப்படி இருக்க அது எல்லாம் நடப்பதற்கு முன்பேயே அந்த அந்த பாட்டியானவள் என்னுடைய பிறவி போயிற்று என்று எப்படி சொல்கின்றாள் என்றால், கம்பன் ஏதாவது தப்பாக வர்ப்பு எழுதிவிட்டான வார்த்தையை எல்லாம் மாண்டது இறந்த காலம், வந்தது செல்வம் வந்தது இறந்த மாதவத்தினால் வந்த பயன் வந்தது என்பது இறந்த காலம், என்னுடைய பிறவி போயது என்பதும் இறந்த காலம். அப்ப இந்த வினைகள் எல்லாமே இறந்த காலத்தில் வந்தது. அது நிச்சயம் நடக்க போகின்றது. துணிவு என்பது பற்றி கம்பனுக்கு அது எந்த சந்தேகமும் இல்லை என்பதனாலே துணிவு பற்றி அதை இறந்த காலத்தில் சொன்னான். ஈசனும் அப்ப இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. ஈசனும் கமலத்தோனும் இமையவர் யாரும் எந்தை வாசவன்தானும் ஈண்டு வந்தனர் மகிழ்ந்து நோக்கி அந்த பாட்டியை பார்த்து, ஆசரு தவத்திற்கு எல்லை அணுகியது, நீ இதுவரை செய்த அந்த தவத்திற்கெல்லாம் எல்லை வந்து சேர்ந்தது. ராமருக்கு ஆய பூசனை விரும்பி, ராமருக்கு வேண்டிய பூசனைகள் எல்லாம் விரும்பி செய்து எம்பால் போதிது என்று சொல்லி போனார். தேவர்கள் எல்லாரும் வந்து ராமனுக்கு செய்ய வேண்டிய ராமனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் நீ இனிது செய்து என்னிடம் வந்து சேருவாயாக என்று தேவர்கள் கூறி போந்தனர். ராமர் பக்தர் அந்த இன்மொழியில அந்த அந்த பாட்டியினுடைய இன்மொழிகள் பெரியவனவா சிறப்புடையவனவா, ராமன் சொல்லியவே சிறப்புடையவா என்று கூற முடியாதபடி ஒருவருக்கு ஒருவர் அப்படி அன்பினாலே இனிமையாக பேசிக் கொள்கிறார்கள். ராமர் என்ன சொல்றாரு பாருங்க, இவதான் சொன்னா என்னுடைய பிறப்பு ஒழிந்தது என்று. பிறப்பு ஒழிய வேண்டும் என்றால் எவ்வளவு பெரும் பாக்கியம் அடைந்திருக்க வேண்டும், அதை மகிழ்ந்து சொன்னால் ராமன் மகிழ அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இருந்தனன் எந்தை நீ ஈண்டு எய்துதி என்னும் தன்மை பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன. இங்கு நீ இருக்கின்றாய் என்று நான் கேள்விப்பட்டு உன்னை வந்து பார்த்தது. நான் செய்த புண்ணியம், அந்த புண்ணியத்தினுடைய பயன் பூத்தது என்ன. இருந்தனன் எந்தை நீ ஈண்டு எய்துதி என்னும் தன்மை பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன. அருந்தவத்தி அரசி தன்னை அன்புற நோக்கி பார்வையிலே எத்தனை அன்பு பாருங்க. அருந்தவத்து அரசி தன்னை அன்புற நோக்கி எங்கள் வருந்தொரு துயரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். என்ன துயரம் தீர்த்தார்? இப்படியே போங்க, உங்களுக்கு அங்க அந்த ருசிய மலையிலே சுக்ரீவன் இருப்பார். அவரிடம் எண்ணற்ற வானர கூட்டங்கள் இருக்கின்றன. அவற்றின் துணை கொண்டு நீங்கள் உங்களுடைய இறந்துவிட்ட சீதையை தேடி பெறலாம் என்று சொன்ன அந்த நற்சொல்லுக்கு அது கேட்டவுடன் எங்களுடைய துயரத்தை எல்லாம் நீ தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். நீண்ட காலம் நீ வாழ்வாயாக என்று வாழ்த்தினார்.
சரி, இப்படி அந்த நல்ல வாக்கியங்களை ராமன் சொல்ல சபரி கேட்க, சபரி சொல்ல ராமன் கேட்க, கம்பன் ராமன் எத்தனை பெரிய பரம்பொருளாக இருந்தாலும் மனிதனாகவே பாவித்து அந்த கதையை எழுதியதுனாலே இப்படி பாட்டியிடம் கேட்ட அந்த அந்த சொல்லினாலே என்ன ஆயிற்றாம், கேள்வியால் செவிகள் முற்றும் தோற்றவர் உணர்வின் உண்ணும் அமுதத்தின் சுவையாய் நின்றார். நமது காதுகளிலே 2 துளைகள் இருக்கின்றன. அப்ப அது ஒன்றும் அது ஃபங்க்ஷனபிள் காதுகள் தானே. அந்த அந்த ஓட்டை இருந்தால்தான் அது வழியே செவி வழியே அந்த அந்த காற்றின் வழியே அந்த ஒலி அலைகள் உள்ளே சென்று நாம் சொற்களை கேட்கின்றோம். ஆனால் அவை நல்ல தொலையுடைய செவிகள் அல்ல. என்ன நல்ல செவிகள் என்றால், வெறுமனே 2 பொத்தல்கள் 2 காதுகளிலும் இருந்தால் அவை நற்செவி அல்ல. கேட்பினும் கேளாதகையவே. இல்லையே, எனக்கு கேட்கின்ற தன்மை, அந்த ஒரு சத்தம் போட்டால் எனக்கு அந்த காதுகளிலே கேட்கின்றது என்றால் இல்லைங்கிறார் வள்ளுவர். அது அல்ல நல்ல நல்ல செவிகள் என்பது. அப்ப என்ன நல்ல செவிகள்? கேட்பினும் கேளாதகையவே, கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வியால் நல்ல படித்தவர்கள், அந்த இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த மெய்ப்பொருள் கண்டாருடைய வாய் சொற்கள், அந்த வாய் சொற்களால் தொலை போடாத அந்த செவி, கேள்வியால் தோற்கப்படாத செவி, கேட்கின்ற தன்மை இருந்தாலும் அவை கேட்காத தன்மை உடையவனாகவே ஆகிவிடுகின்றன. இப்ப இத்தனை நாட்களாக ராமனுடைய செவி எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. இப்ப சபரி பாட்டியினுடைய சொற்களை கேட்ட பிறகு நல்ல செவிகளாக அந்த அந்த கேள்வியால் தோற்கப்படாத செவி இப்பொழுது கேள்வியால் தோற்கப்பட்ட கேட்கும் தன்மையை உண்மையிலே பெற்ற செவியாக ஆகிற்றாம். அந்த ஆகிற்றாம். யாருக்கு அப்படின்னு சொன்னா, அமுதத்தின் உணர்வாய் நின்றான். யாருக்கு அமுதம்? உணர்வின் உண்ணும் அமுதத்தின் சுவையாய் நின்றான். எல்லோரும் அந்த 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 வாழ்க்கையை கடப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு இருக்கின்ற சுவையாக இருக்கின்ற ராமனுடைய செவிகள் இப்பொழுது கேள்வியால் தொலைக்கப்பட்டு நற்செவிகளாக மாறியது என்பதிலிருந்து அந்த இன்சொல் கேட்டதனால் விளைகின்ற நன்மையை அந்த ராமன் என்ற பரம்பொருளின் வாயிலாக கம்பன் காட்டுகின்றார். சரி, அடுத்த குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆதல். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். முதல் குறளிலே இன்சொலினுடைய இயல்பை கூறினார். இதிலே அதனுடைய உயர்வை கூறினார். என்ன உயர்வு? அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, மனம் மகிழ்ந்து பொருள் கொடுத்தலின். மனம் மகிழ்ந்து பொருள் கொடுப்பதை விட சிறப்புடையது ஒன்று இருக்கின்றதுன்னா என்ன அது அப்படின்னா, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். முகம் மலர்ந்து இனிய சொல்லை வழங்குபவன் சிறப்புடையவன். இது வள்ளுவருக்கு இது ஒரு வேண்டாத ஒரு வேலை. பல இடத்துல என்ன பண்றாருன்னா, முகனமர்ந்து முகத்திலே மகிழ்ச்சியுடன் இன்சொல் சொல்வது என்பது மிக பெரியது என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனை பெருமையை நாம் உணர்ந்து கொள்வோம். வேண்டாமல் என்ன சொல்கின்றார்? வேறொன்று பொருளை காட்டி அந்த பொருளை விட இது சிறந்தது என்று சொல்கின்றார்.
அவர் வேணும்னா என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி காட்டுகின்ற ஓமை காட்டுகின்ற இன்னொரு பொருள் கண்டிப்பாக இதனை விட பெரிய பொருளாக இருக்கின்றது. அதை அதை காட்டி இல்ல அதை விட இது இப்பொழுது நான் எடுத்திருக்கின்றது பெரியது என்று சொல்கின்றார். இது எப்படி நாம் ரெக்கன்சைல் பண்ணுவது என்பது பெரும் சிக்கலில் இருக்கின்றது. இப்படி நிறைய குறள்கள் இருக்கின்றன. என்ன சொல்றார்? அகனமர்ந்து ஈதலின் நன்றே, அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். முகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒருத்தவன் கொடுக்கிறார். கொடுக்கிறது சிறப்பு. கொடுக்கிறதும் முகம் மலர்ந்து, ஆகா என்னிடம் வந்து கேட்டீர்களே, எனக்கு இன்று தவம் செய்த பயன் கிடைத்தது, பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் கேட்பதை ஈகை கொடுத்தால் எவ்வளவு நல்லது. அதை விட நல்லது ஈதலின் நன்றே, ஈதலை விட நல்லது சிறந்தது முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். முகத்தினால் மலர்ந்து இன்சொல் கூறுவது என்பது நீங்க கொடுக்கிறத விட நல்லது அப்படின்னா, இது மேலோட்டமாக இந்த குறளை படிக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆஹா, கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா ஐயா, நிறைய லெக்சர் கொடுக்குறீங்களா, எதுக்கு நான் கொடுக்கணும்னு. ஏன் அப்படின்னா, கொடுப்பதை விட சிறந்தது ஒண்ணு இருந்துன்னா அதை நான் செய்யலாமே அப்படின்னா இருக்கு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கொடுப்பதை விட சிறந்தது என்னன்னா, வெறும் வாயால இனிமையான சொற்களை நீ பேசிட்டு போயிடு, நீ நயா பைசா கொடுக்க வேண்டாம், சம்பாதித்து நீனே வைத்துக்கொள், யாரிடமும் நீ வந்து கொடுத்து அவர்களுடைய துன்பத்தை நீ போக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் செய், முகனமர்ந்து இன்சொல் மாத்திரம் பேசிக்கொண்டே இரு என்று வள்ளுவரே சொல்லிவிட்டு போய்விட்டார். எதற்காக நான் இனிமேல் யாருக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று இந்த பாட்டிலே சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு 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 சந்தேகத்தை கிளப்பிவிட்டு போய்விட்டார். அது பார்ப்போம், அது எப்படி பொருள் கொள்ளுதல் என்பது. மனம் மகிழ்ந்து பொருள் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இனிய சொல்லை வழங்குபவன் சிறப்புடையவன். இந்த குறளினுடைய பொருள் அது அப்படியே இருக்குது. பொருளை மாத்திரம் நம்ம ஏத்துக்குவோம், அப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் என்றால், ஆக பெறின் என்ற வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். அகனமர்ந்து ஈதலின் நல்லது, முகனமர்ந்து இன்சொலன் ஏம்ப இன்சொலன் சொலின் என்று சொல்லியிருந்தால், முகனமர்ந்து இனிய சொற்களை சொல்லுதல் என்பது அகனமர்ந்து ஈதலை விட நல்லது என்று பொருள் வந்திருக்கும். ஆனால் இன்சொல் இயம்ப என்று சொல்லாமல் இன்சொலன் ஆக பெறின் என்று மொழிந்துள்ளார். என்ன பொருள் அதற்கு? ஆக என்றால் ஒருத்தவன் அவ்வாறே ஆகிவிட்டான். குரங்கு பூனை ஆகிவிட்டதுன்னு சொல்றோம்ல, பூனை இப்ப எலியாகிவிட்டது. அப்ப அவன் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முகனமர்ந்து அவன் இன்சொல்லே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதனாலே அவனை பார்த்தாலேயே இவன் குட்டையன், நெட்டையன், கருப்பன், சிவப்பன் என்று சொல்கின்ற மாதிரி இவன் இன்சொலன். இன்சொலன் என்றால் இனிய சொற்களை, அங்க ஒருத்தர் போறாரு, அவர் யாரு? அவர்தான் இன்சொலன். எப்பவுமே இனிமையாக பேசிக் கொண்டிருப்பாருன்னு வந்துருச்சு இல்ல. முகனமர்ந்து இன்சொலனாகவே ஆக பெறின், இன்சொலனாகவே ஆகி விடுதல். அப்படி அவன் ஆகிவிட்டால் அது அகனமர்ந்து ஈதலின் நன்றே. அதாவது ஒரு தடவை 2 தடவை இல்லை இன்சொல் சொல்லுதல். இன்சொல்லையே ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்க சொல்ல 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 செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தலும் எல்லாமே எதெல்லாம் பழக்கம் வருகின்றது, நடை பழக்கம், ஈதல் பழக்கம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் முகனமர்ந்து இன்சொல் பழகி சொல்லிக் கொண்டே இருந்ததுனாலே அவன் இன்சொலனாகவே ஆக பெறின் இன்சொலனாக ஆக பெறின் என்றால் அப்படி ஆகிவிட்டால். பெறின் என்ற வார்த்தை அவ்வாறு ஆகுதல் அரிது, அப்படி ஒண்ணு எளிமை கிடையாது. அப்படி ஆக பெறின் அவன் அகனமர்ந்து ஈதலே கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவன் இன்சொலனாக ஆகிவிட்டான். இன்சொலன் ஆக பெறின். அகனமர்ந்து அடுத்த வார்த்தை பாருங்க. அகனமர்ந்து ஈதலின் நன்றே. நன்றே என்றால் ஏகாரம். ஏ என்பது நன்று என்று சொல்லி, அகனமர்ந்து ஈதலின் நன்று, முகனமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் என்று இருப்பதற்கு பதிலாக அகனமர்ந்து ஈதலின் நன்றே என்று ஏகாரத்தில் எதற்கு முடித்தார் என்றால்,
ஏகாரம் வள்ளுவரை பொறுத்தவரை ஒரு செம கான்ட்ரவர்சியா நீங்க ஒண்ணு போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டா, இல்ல, எனக்கு அதுல தெளிவு இருக்கின்றது, உறுதி இருக்கின்றது, அதை விட இது நன்றே என்று உறுதியாக இருப்பதனாலே அகனமர்ந்து ஈதலின் முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் அது நன்றே, அதுவே சிறந்ததே என்று உறுதியும் தெளிவும் உணர அந்த நன்று என்பதற்கு பதிலாக நன்றே என்று போட்டார். அதனால நல்லது பேசி நல்லவனாகுதல் என்பது பொருள் கொடுத்து ஈதலினுடைய புண்ணியத்தை பெறுதலை விட இது சிறந்தது என்பதனாலே அதை நன்றே என்று போட்டார். அகம் மகிழ்தல் ஈதலுக்கு பண்பு, உறவு. அதே மாதிரி முகம் மலர்தல் என்பது இன்சொல்லுக்கும் இரண்டுக்கும் உறவு முறைகள். அகனமராமல் ஈதல் செய்யக்கூடாது, முகம் மலராமல் இன்சொல் பேசக்கூடாது. முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு நம்ம இன்சொல் பேசக்கூடாது, முகம் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மனம் மகிழ்ச்சியாகத்தான் நம்ம கொடுக்க வேண்டும். ஐயோ, இவனுக்கு போய் கொடுக்குறோமே, தகுதியற்றவன், நம்மகிட்டவே ஒண்ணுமே இல்லை, இவன்கிட்ட கேட்கிறானே, கொடுக்காம விடமாட்டானே நம்மள அப்படின்ற முகத்திலே மனதிலே எரிச்சலை கொண்டு ஈதல் செய்யாமல் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அதுவும் அமர்ந்து என்பது என்ன பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒரு சீட்டை போட்டு கொடுக்குறோம் நமக்கு. அந்த அகன் அமர்ந்து முகன் அமர்ந்து அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்பதனாலே, விரைவு இல்லாமல் பொறுமையாக அது அங்கு இருக்க வேண்டும் என்பதனாலே அமர்ந்து என்ற ஒன்றை போட்டார். பொருளை ஈதலே அரிய செயல், யாருக்கும் மனசே வராது. அப்படி இருக்கும்போது உள்ளம் உவந்து ஈதல் என்பது அதனுடைய விட கடுமையான செயல். உண்மையிலேயே மகிழ்ச்சியுடன் அந்த பொருளை கொடுத்தல் என்பது அதை விட சிறந்தது. இது இரண்டை விட சிறந்தது என்ன சொல்கின்றார் என்றால், இனிய சொற்களை சிறந்தது. இனிய சொற்களை சொல்லுவது என்பது அதை விட சிறந்தது. அந்த இனிய சொல்லையும் முகனமர்ந்து அந்த இனிய சொற்களை சொல்லுதல் என்பது இன்னும் அருமை என்பது இந்த அருமையினுடைய 4 படிக்கட்டுகள். குமரகுருபர் நீதி நெறியில ஒரு பாடல் இருக்கு. ஈகை அரிதெனும் ஈகை அரிது. என்ன, யாருக்குமே மனசு வராது கொடுப்பதிலேயோ, எனக்கு வேண்டுமே, நான் 100 வயசு வரைக்கும் நான் இருக்கணும், இப்ப போய் ஒரு 10 லட்சம் கொடுக்க சொல்றீங்களா இந்த சாமியாருக்கு, இந்த ஒரு நற்செயலுக்கு என்று சொன்னால் அவருக்கு ஐயோயோ என்று சொல்வார். அதனாலே ரொம்பவும் இயலாத செயல்தான் ஈகை. பிறருக்கு கொடுத்து உதவுவது என்பது இயலாத ஒரு காரியமாகத்தான் நம்மிடையே இப்பொழுது இருக்கின்றது. அதனால ஈகை அரிதெனினும் இன்சொலினும் இதமான வார்த்தைகளை கூறுவதும் தரித்திரமுடையது மாதிரி தான், தரித்திரம் அடைவது மாதிரி தான் இருக்கின்றது. தரித்திரம்னா இல்லாமை. இனிய சொல் பேசுதல் என்பது ஒன்றுக்கும் நமக்கு நஷ்டம் இல்லை என்று சொன்னாலும் இனிய சொற்களை பேசுவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இதமான வார்த்தைகளை கூறுவதிலும் தரித்திரம் அடைவது, கொடுக்கதிலும் தரித்திரம், இனிமையான வார்த்தைகளை சொல்வதிலும் தரித்திரம். இனிய ஈகை அரிது எனினும் இன்சொலினும் நல்கூறுதல் வறுமை. இரண்டிலும் வறுமையாக இருப்பதால், அதாவது எளிமையாக கொடுக்காமல் இருத்தல், எளிமையாக இன்சொல் சொல்லாமல் இருத்தல், நல்கூறுதல், இது இரண்டிலும் வறுமையை காட்டுதல். கொடிதம்மா, ரொம்பவும் நமக்கு கொடுமையாகும். அப்படி இருக்கும்போது நான் கொன்று தீவினை கம்மியானால் வாய்ப்பூட்டு இடப்படின் மற்ற இவர் என் செய்வார். பாவ பயனாகிய சொல்லான கொல்லனால், அதாவது கொல்லன் என்பது இரும்பை வைத்துக் கொண்டு சம்மட்டியால் அடிக்கிறான் அல்லவா, நெருப்பு வைத்து, அந்த கொல்லனால் நம்முடைய நாவை கொன்று இனிய சொற்களை நீ பேசவில்லையா என்று அதை அடித்து துவைக்கப்பட்டு நீ வேற வார்த்தையே பேச வேண்டாம் என்று வாயையும் வாய்ப்பூட்டுங்கிற தீவினை கம்மியானால் வாய்ப்பூட்டு இடப்படின், வாயை போட்டு பூட்டி சாவியையும் தூக்கி எறிந்து விட்டால் மற்ற இவர் என் செய்வார், போடப்பட்டால் இவர்கள் என்ன செய்வார்களோ பாவம் என்று இன்சொல் பேசாதவனை பற்றி
குமரகுருபர் அப்படி வருந்தி பாடுகின்றார். இது எதற்காக இந்த அவர் அவர் ஈதலுடன் ஒரு ஒப்புமையை சொல்கின்றார் என்றால், முகத்திலே விருப்பத்தை காட்டி சொல்லிலும் இனிய சொல் ஒருவன் கூறுவானாயில் அவன் மனம் விரும்பி ஈதலை செய்வதை காட்டிலும் அவ்வினிய சொல்லே பல நன்மைகளை பயத்துவிடும் என்பது வள்ளுவருடைய மனக்கிடங்கு. முப்பழமோடு பால் அன்னம் முகம் கருத்திடுவாராகில் கப்பிய பசியும் போய் கடும்பசி அதிகமாகும். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சீன் ஒண்ணு வருது. என்னன்னா, ஒருவர் வருகின்றார், பசியுடன் இருக்கின்றார். அப்ப முப்பழமோடு மாப்பழ கனி என்ற மாப்பழ வாழை என்ற முக்கனிகளுடன் பாலும், அன்னம்னா சோறு, முப்பழமோடு பால் அன்னம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. பெரிய இலை போட்டு டைனிங் டேபிள்ல போட்டு அவருக்கு பசியாக்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அதுவும் இப்படி ஒரு சிறந்த சாப்பாடு இப்போ பால் சோறு சேர்த்து கொடுக்குறீங்க. ஆனால் முகம் கருத்திடுவாராகில், ஆனா கடுன்னு வந்தானே எனக்குன்னு, இந்த நேரத்துல வந்தானே என்ன வேலை வாங்குறதுக்குன்னு இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு எப்படி திங்கிறான் பாருங்க என்று முகத்திலே கடுமையுடன் முகம் கடுத்திடுவாராகில் கப்பிய பசியும் போய் கடும்பசி அதிகமாகும். அவனும் அந்த சாப்பிட்றோம் நம்ம மூஞ்ச பார்த்தான்னு வச்சுங்க, அவ்வளவுதான், இருக்கிற பசி இல்லாம இந்த மாதிரி சோறு போட்டானே என்று அவனுக்கு இன்னும் பசி அதிகமாக போய்விடும். அதனாலதான் கொடுக்கின்ற இன்சொல் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு, நீங்க கொடுத்தாலும் சரி அது இன்சொல்லோடு இல்லாம விட்டால் கொடுப்பதனுடைய பயனுக்கு பதிலாக பாவத்தையே உண்டாக்கும் என்பதை இது காட்டுகிறது. இன்சொல்லோடு முகம் மலர்ந்து முப்பழமோடு பால் அன்னம் முகம் கருத்திடுவாராகில் கப்பிய பசியும் போய் கடும்பசி அதிகமாகும். இன்சொல்லோடு முகம் மலர்ந்து உப்பில்லா கூழிட்டாலும். அது மாதிரி இல்லாம இன்னொருத்தனுடைய வீட்டுல இதே மாதிரி ஒரு பசுன்னு ஒருத்தர் வந்திருக்கின்றார். அவருக்கு என்ன பண்றாரு இவரு, முதல்ல இன்சொல், வாங்க வாங்க எவ்வளவு நாளாகி விட்டது, அமருங்கள், பசியுடன் இருப்பீர்கள், உணவு சாப்பிடுங்கள் என்று இன்சொல்லோடு உண்மையிலேயே முகம் மலர்ந்து, இன்சொல்லோடு முகம் மலர்ந்து. ஆனா அவர் என்ன போட்டாரு, முப்பழமும் பால் அன்னம் சோறு அதெல்லாம் எதுவும் இல்லை, கூழுதான் இட்டாரு. கூழு தான் குடிச்சு வச்ச மீதி. ஆனால் உப்பு வாங்கறதுக்கு கூட காசு இல்லை. உப்பில்லா கூழ் இட்டாலும். ஆனா என்ன பண்ணாரு, முகத்திலே இன்சொல், முகத்திலே வாயிலே இன்சொல், முகத்திலே மலர்ச்சி. இன்சொல்லோடு முகம் மலர்ந்து உப்பில்லாத கூழிட்டாலும் உண்பதே அதிகமாகும். உப்பில்லாத கூழுனா கூட அவர் இன்னும் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அதுதான் இன்சொல்லினுடைய மகிமை. அப்ப தம்மிடம் வந்தவனை முதலில் மனமகிழ செய்வதற்கு இன்முகமும் இன்சொல்லும் வேண்டும் என்றார். வெறுத்து சொல்லினும் நமக்கு, ஆனா உண்மையில அப்படியான்னு பாருங்க, வள்ளுவருடைய இந்த கருத்தை கொஞ்சம் ஆராய்வோம். நீ வெறுத்து என்னை பார்த்தாலும், நீ வெறுத்து என்னை சொல்லினாலும், ஒரு பொருளை கொடுக்கறத வாங்கிட்டு போறது தானே சிறந்தது என்பது உண்மையாக இருந்தாலும், அது நினைப்பதற்கு உண்மையாக இருந்தாலும் நடைமுறையிலே உண்மை இல்லை. நீங்க வெறுத்து ஒருவனை பார்த்து வெறுத்து ஒரு வார்த்தை சொல்லி இதை எடுத்துக்கொண்டு போய், இதை கொண்டு போய் என்று சொன்னால் அவன் வாங்க மாட்டான். நீங்களும் உங்கள் பொருளையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம் என்று அந்த ஈதலை இவன் வெறுத்து மறுத்து செல்வான். அப்ப அது சிறந்தது இல்லை. ஆனால் அதனாலே மக்கள் பொதுவாக வெளிக்கோலத்திற்கே பயப்படுவதால் கொடுக்கின்ற செயலை விட அவனுடைய முகம் வெறுத்திருப்பதை பார்த்தே முடிவு செய்வதனாலே அகமலர்ச்சி வெளிப்படாத கொடையினும் முகமலர்ச்சியோடு கூடிய இன்சொல் நல்லது என்பார் வள்ளுவர். சபாஷ், உண்மையிலே அது ரொம்ப ஹியூமன் சைக்காலஜியா ரொம்ப சிறப்பா இந்த பொருளிலே போட்டிருக்கின்றார். அகமலர்ச்சி வெளிப்படாத ஒரு ஈதல் ஒன்று நடக்குமானால் அது சிறப்புடையது அல்ல. அதற்கு பதிலாக முகமலர்ச்சியோடு கூடிய இன்சொல் ஒருவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுமானால் அதுவே சிறந்தது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவது, இந்த முகமலர்ச்சியோடு கூடிய இன்சொல்
கொடுத்தல் போல பொருள் வசத்தது ஆகாமல், கொடுப்பது என்பது ஒரு பொருளை பற்றியது. அவ்வாறு அல்லாமல் தன் வசத்தால், தானே தன்னுடைய வாயினாலே இனிய சொற்களை பேசுகின்றதுனாலே தன் வசத்தால் இருந்தாலும் இன்சொல் தர்ம சிந்தனை உடையவர்க்கு அல்லது பிறர்க்கு சாபமாக இல்லாததாகியால், இந்த இன்சொல் வழங்குதல் என்பது பக்கா நல்ல பண்புடையவர்களுக்கு மாத்திரம்தான் வாய்க்குமே ஒழிய மற்றவர்களுக்கு வாய்க்காத என்ற காரணத்தினால்தான் அவன் இன்சொலனாக அவன் இன்சொல் சொல்லி சொல்லி இன்சொலனாகவே மாறிவிட்டால் அவன் இன்சொல் பேசுவதை பெரிதாக விரும்புவார்கள். அவனுடைய சொல்லை அவன் கொடுப்பதை கூட விரும்ப மாட்டார்கள். என்று சொல்லக்கூடாது, கொடுப்பதை கூட பெரிதாக நினைக்க மாட்டார்கள். அப்ப கைப்பொருள் கொடுப்பினும் இனிய சொல் சொல்லுவது மேலானது. கிருஷ்ணர் குசேலர் கதை தான் இதற்கு உதாரணம். பொருள் பற்றி கேட்பதற்காக குசேலர் கிருஷ்ணனுடைய வீட்டிற்கு துவாரகைக்கு செல்கின்றார். பெரிய அழகிய நகரம், பெரிய மாளிகை. கிருஷ்ணன் அரசனாக இருக்கின்றார். சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அவருடைய நண்பர் குசேலர் அங்கு வருகின்றார். ஏதாவது கொடுத்தால், நண்பன் கொடுத்தால் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ஈகையின் நினைத்துத்தான், ஈகையை எதிர்பார்த்துத்தான் குசேலர் அங்கு வருகின்றார். ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்தான்? இந்த திருக்குறளை டெஸ்ட் பண்றான். என்ன? பொருள் எதுவும் கொடுக்காமல் இனிய சொற்களையே பேசி குசேலரை மகிழ்வித்து, சாப்பாட்டிற்கு கொஞ்சம் எடுத்து, இவன் கொண்டு வந்த பொருளையே எடுத்து சாப்பிட்டு விட்டு, இவன் எடுத்து கொண்டு வந்தது இந்த உப்பில்லாத கூழ் என்று சொன்னேன் அல்லவா, அந்த மாதிரி அந்த மாவையே குசேலர் கிருஷ்ணனுக்கு கொடுக்க கிருஷ்ணன் உண்டு. இவருக்கு அதற்கு எதிர்மறையாக, நீ என்னுடைய நண்பன், எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய முனிவன், மனைவி எல்லாரும் மக்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கின்றன, நீ நல்லவனாக, நீ சிறந்து விளங்குகின்றாயா என்றெல்லாம் பேசி மகிழ பேசி வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பி விடுகின்றார். கொடுத்தல் பிரச்சனை இல்லை, கொடுத்தலை விட இனிய சொற்கள் தான் முக்கியம். அந்த இனிய சொற்களை கிருஷ்ணன் சொல்லி குசேலரை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பிவிடுகின்றார். ஆனால் இனிய சொற்களை எப்படி சொன்னான் அந்த கிருஷ்ணன் பாருங்க. என் அணைக்கு இலங்கு மார்பம் ஈந்தருள் பிரானை, நீல வண்ணனை, திகிரி சங்கம் வளமிடம் உற கொண்டானை, மண்ணனைத்தும் புறக்கும் வாசுதேவனை, மணக்கும் கண்ணனை, துளவ தாம கண்ணனை கண்ணார் கண்டான். குசேலர் இந்த கிருஷ்ணனை கண்டான். காண்டலும் ஓகை பூத்து மகிழ்ச்சி அடைந்து கால் விசை கொடு நடந்தான். அப்படியே இது வரைக்கும் வெயில்ல சோர்ந்து போய் மெதுவா தள்ளாடி விழுகின்ற மாதிரி வந்த குசேலன் இந்த கண்ணனை கண்ணீர் கண்டவுடன் ஓகை பூத்து கால் விசை கொடு நடந்தான். வேகமாக இப்ப நடக்க ஆரம்பித்தான். ஆண்டகை அவனும் கண்ணுற்று, கிருஷ்ணனும் அவனை பார்த்து, அணை உடைத்து எழு நீத்தம், அணை உடைத்து எழுகின்ற நீர் மாதிரி நீண்ட பள்ளி நீத்து அவன் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நிலவு பேரன்பு பொங்க பூண்ட மாதவன் முன் சென்று பொன்னடி வணங்கினானால். மாதவன் என்றால் இங்கே அந்த குசேலர் அந்த மாதவம் செய்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய நண்பனுடைய பொன்னடியிலே அந்த பரம்பொருள் விழுந்து வணங்கினான். திலக மண் தோய ஐயன் திருவடி வணங்கி, பின்னர் திலக மண் தோய ஐயன் திருவடி வணங்கி, அப்படியே இந்த நெத்தி பொற்று தரையிலே படுகின்ற அளவுக்கு திலக மண் தோய ஐயன் திருவடி வணங்கி கீழே விழுந்து வணங்கி, பின்னர் நிலவு மெய் புலகம் போர்த்து நிரம்புற தழுவி கொண்டான். அப்படியே கட்டி பிடித்து தழுவி கொண்டான் கிருஷ்ணன். குலமறை தலைவன் என்றும், என்ன அழகா பேசுகின்றான் பாருங்கள் அந்த குசேலனை பார்த்து கிருஷ்ணன். குலமறை தலைவன் என்றும், கூர்த்த மெய் நண்பன் என்றும், மலர்தலை உலகம் கூறும் வாய்மை காத்து அருளினானே. மண்ணுடைய மறை அனைத்தும் வகுத்துணர்ந்த மாதவனே,
உன்னுடைய தரிசனத்தால் உடம்பு பூரித்தனன் யான். கிருஷ்ணர் சொல்கின்றார், குசேலா, உன்னை பார்த்ததுனாலே அவனுக்கு உடம்பு ஆல்ரெடி பூரித்துதான் இருக்கு. கிருஷ்ணனுக்கு என்ன பஞ்சமா பட்னியா? ஆனா உன்னை பார்த்தவுடன் இன்னும் என்னுடைய மனமும் உடலும் பூரிக்கின்றதாம். மண்ணுடைய மறை அனைத்தும் வகுத்துணர்ந்த மாதவனே, மண்ணுடைய மறை அனைத்தும், உலகத்திலே சொல்லப்படுகின்ற வேதங்கள் அனைத்தையும் வகுத்து உணர்ந்த மாதவனே, பெரும் தவம் செய்கின்ற குசேலனே, என்னுடைய நண்பனே, உன்னுடைய தரிசனத்தால், உன்னை நான் இன்று பார்த்ததுனாலே உடம்பு பூரித்தனன் யான். அப்படியே அப்ப குசேலனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கும் பாருங்க. ஐயோ, இப்படி அழைச்சு போயிருந்த கிருஷ்ணன் இப்படி பூரித்தது என்னாலயா, என்னை கண்டதனாலேயே உடம்பு பூரித்தனன் யான். மின்னுடைய விலங்குலி வேல் வேந்தருளும் தேவருளும் என்னுடைய பெறலரும் பேர் யார் பெற்றார் யார் பெறுவார். இப்படி ஒரு பெரிய பேரை, உன்னை தரிசனம் செய்த ஒரு பெரும் பேரை என்னை மாதிரி வேறு யார் பெற்றார்? யாரும் கிடையாது. யார் பெறுவார்? இனிமேயும் யாரும் பெறுவார்கள் கிடையாது. அப்படியே குசேலனுக்கு அப்படியே புல்லரித்திருக்கும். ஓ, நம்மை பார்த்து இத்தனை மகிழ்ச்சி அடைகின்றானே, இனிய சொற்களை சொல்கின்றானே அந்த கண்ணன் என்று. பாக்கியம் உற்றது இந்நாள், பாக்கியம் உற்றது இந்நாள். 2 முறை சொல்றாரு, அடுக்கு தொடர். அதாவது பாக்கியம் உற்றது, எனக்கு பெரும் பாக்கியம், அப்படியே ஃபார்ச்சூன் கிடைச்சது எனக்கு, இப்படி ஒரு லக் அடித்தது. பாக்கியம் உற்றது இந்நாள், பாக்கியம் உற்றது இந்நாள். ஆக்கிய அறம் பழித்த, ஆக்கிய அறம் பழித்த. நான் இதுவரை செய்த அந்த ஈகை நல்ல செயல்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் இருக்கும் என்றால், குசேலா, உன்னை பார்த்ததுனாலே அந்த நான் செய்த நற்தவத்தினுடைய பலனை இன்று பெற்றேன். ஆக்கிய அறம் பழித்தது, ஆக்கிய அறம் பழித்தது, யோக்கியம் அடைந்தது இந்த மனையும் என்று. இதுவரைக்கும் இத்தனை பெரிய கட்டடம் இருந்து எத்தனையோ நற்செயல்கள் இங்கு நடந்தாலும், இன்று நீ வந்திருந்து எழுந்தருளிய காரணத்தினாலே யோக்கியம் அடைந்தது இந்த மனையும், இந்த வீடுக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று உரைத்து தேக்கிய புகழினான் கொண்டாடினான் சிலைவலாயே. அப்படியே மகிழ்ச்சியிலே கொண்டாடினான். அந்த அவனுடைய வரவை புகழ்ந்து இனிது அவனை வரவேற்று கண்ணன் பேசிய சொற்கள். இப்ப வெளியே தெரியும்படி பொருளை கொடுப்பதற்கு முன்னாலேயே இன்னவாறு இந்த கிருஷ்ணன் அன்பு காட்டி இனிய மொழிகளை இன்புற பேசி இருக்கின்றார். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், அகநமர்ந்து ஈதலை விட. ஈதல் இன்னும் அவனுக்கு தெரியவே தெரியாது. குசேலர் வீட்டுக்கு திரும்பி தன் ஊருக்கு சென்ற பிறகுதான் எதையெல்லாம் கண்ணன் ஈந்திருக்கின்றான் என்பது தெரிய போகின்றது. அதனாலே அகநமர்ந்து ஈதலின் ஈதலை விட இதழினும் முகநமர்ந்து இந்த கிருஷ்ணன் சொன்ன சொல் மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று வள்ளுவன் வார்த்தைக்கு இந்த குசேலன் கிருஷ்ணர் ஒரு சந்திப்பு, ஒரு சான்று என்று சொல்லி இந்த மட்டும் பேச்சிலே இனிமை இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லிய அந்த இனியவை கூறலிலே 91 இன்சொல்லுடைய இலக்கணத்தையும் 92 இன்சொல் எவ்வளவு பெரியது என்றால் கொடுத்தலை காட்டிலும் சிறப்புடையது இன்சொல் பேசுவது என்று அதனுடைய பெருமையை சொல்லிய 2 குறள்களை சிந்தித்ததுடன் இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வள்ளுவன் கூறிய பேச்சில் இருக்க வேண்டியவை, இருக்கக்கூடாதவை, யார் எப்படி பேச வேண்டும் என்பனவற்றை ஓரளவுக்கு ஆய்ந்து அறிவு பெறுவோம் என்று கூறி இந்நிகழ்ச்சியை இத்துடன் பூர்த்தி செய்கின்றேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சாய்ராம் அவர்கள் ஒரு பெரும் நெடுந்தொடர் மகாபாரதத்தை ஆரம்பிக்கின்றார். மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே மகாபாரதத்தின் கதைகளை அவர் நம்மிடம் சிந்திக்க உள்ளார் என்ற நற்செய்தியும் சொல்லி மகிழ்கின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்காக ஆவலாக அமர்ந்திருக்கின்றேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த முதல் குறள் விட 2வது குறள் ரொம்ப ரொம்ப தேவை மனுஷனுக்கு. அதுல எது இம்பார்ட்டன்ட்ன்றதுக்கு அந்த காலத்துல இந்த கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிக்கிறது, பிச்சை எடுக்க கூடாதுதான், இருந்தாலும் அதை எடுத்தாவது படிக்க நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க அழுத்தம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கம்பேரிசன் கொடுப்பாங்க புலவர்கள். அதனாலதான் இதுல அதே மாதிரி கொடுத்திருக்காரு அவரு. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்புறம் நீங்க முதல்ல சொன்னீங்க அந்த வாய்ஸ் மாடுலேஷன், எதை அழுத்தி சொல்லணும் எங்க அழுத்தி சொல்லாருன்னா ரொம்ப மோசமா கூட போயிடும் சொல்லிட்டு
அவருக்கு வந்து அந்த காலத்துல 90s ஒரு சினிமா நடிகை, ம். அதாவது தமிழ் இல்ல அவங்க, மலையாளத்து ஆக்ட்ரஸ் தமிழுக்கு வந்தாங்க. சரி அவங்களுக்கு ஒரு டயலாக் சினிமால சொல்ல வேண்டிய டயலாக், சரி ஏதோ வில்லன் வந்து மிஸ்பிஹேவ் பண்றப்போ ஒரு வயசு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறதுன்னு சொல்லணும். ஏ, அது எழுதி கொடுத்தாங்க அவங்க. அவங்க படிச்சுட்டு வந்தாங்க அப்படியே. அவங்களுக்கு தமிழ் சரி தெரியாது. ஏ. அவங்க என்ன சொல்லிட்டாங்க இங்க வந்து, ஒரு வயசு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அர்த்தம் எப்படி மாறி போகுது பாத்தீங்களா அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல. அதான் அதான் சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், வாய்ஸ் மாடுலேஷன்ன்றது ஆமா. சொல்றதுல. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. பங்க்சுவேஷன்லயே இருக்கு சார். பங்க்சுவேஷன்ஸ்லயே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஆமா ஆமா சார். வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ்ல எழுதுனேன். ம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காட் இஸ் நோ வேர்னு எழுதிட்டானா, ம் நோ வேர்ல உள்ள டபிள்யூ மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சாரு, காட் இஸ் நவ் ஹியர்னு ஆயிடுச்சு. அது. ஒரு எழுத்து மாறினாலே எப்படி அர்த்தம் மாறுது பாருங்க. எழுத்து ஜஸ்ட் ஸ்பேஸ் தான் மாறி இருக்கு, எழுத்து கூட மாறல, இடம் தான் மாறி இருக்கு. இடம் மாறி. ஐயா வணக்கம், கேக்குதா? வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி நீங்க பேசுறது. ரொம்ப முதல்ல நீங்க கொண்டு வந்த 3 வடிகட்டிகள் கொண்டு வந்தீங்களா இல்லையா? ஆமா அந்த 3 வடிகட்டிகளுமே வள்ளுவர்ட்ட இருந்து எடுக்கப்பட்டதா, வள்ளுவர் சாக்ரட்டிஸ் எடுத்தாரான்னு பார்த்தா சாக்ரட்டிஸனுடைய காலம் எனக்கு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட எல்லா சொற்களுமே பயனில்லா சொற்களை சொல்லாதேன்னு வள்ளுவர் சொல்லுக சொல் பெரிதொரு சொல்ல சொல்ல வெல்லு செல்வ, இன்னொரு பயனில்லா சொல்ல சொல்லாதேன்னு சொல்றார். ஆமா அல்ல அந்த 3 வடிகட்டிகளுக்குள்ள தங்காத பொருட்கள் இருக்கே, அந்த 3 ஜல்லடைகள்ல ரொம்ப ஆமா அதாவது ஞானிகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. ஆமா அடுத்தது துர்வாசர் விஷயத்துல ம் அவரு அஸ்வத்தாமனுக்கு சொன்னதாக நீங்க ஒரு இடம் சொன்னீங்க இல்லையா? ம் அது இந்த கலியுகத்துல 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நடந்திருக்கிற ஒரு இடம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். நான் பார்த்தேன் ஒரு இடத்துல. ம் அது பெரிய மருது வந்து இந்த தேவக்கோட்டை, திருவாடானை, சருகணி அப்படின்னு எல்லாம் ஏரியா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல பக்கத்துல உள்ள ஊர்கள். ம் ஒரு முறை வெள்ளைக்காரர்களா துரத்தப்பட்டு ஓடுறார் பெரிய மருது. ம் ஓடும்போது அங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக உள்ள ஒரு இடம், சருகணின்னு நினைக்கிறேன். ம். சருகணி எந்த இடம் தெரியல. திருவாடானை பக்கத்துல உள்ள ஒரு ஊர் ம். சருகணி தான் நினைக்கிறேன். அந்த ஊர்ல ஒரு சர்ச்சில் போய் நுழைஞ்சிடுறாரு அவர். சரி பாதிரியார்ட்ட போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் துரத்துறாங்க, ம் அடைக்கலம் கொடுக்கணுங்கிறாரு. இவ்வளவுதானே என்று சொல்லி அங்க ஒரு பெரிய பெட்டி இருக்கிறது. ம் அங்க சாமான் எல்லாம் வச்சு இந்த ஞாயிற்றுல விருது எல்லாம் வைக்கிறதுக்குள்ள சாமான் ஓகே வச்சு பெட்டி ஓகே உட்கார்ந்து கொண்டார். மருதும் அதுக்குள்ள இறங்கி உட்காந்துக்கிறார். கதவை மூடிட்டு அவர் மேல உட்காந்துக்கிறார். உட்கார்ந்து பைபிளை வச்சு படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வெள்ளைக்காரர்கள் இவர் உள்ள போனதை பார்த்தாங்க. வந்து பாதிரியார கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி இந்த பக்கம் மருது ஓடி வந்தானே பிடிக்கணும்ன்றாங்க. ம் ஆமா வந்தானே மருது, ம் இந்த பெட்டிக்குள்ளதான் வச்சிருக்கேன், நம்ம மேலதானே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியே இருக்கு, நம்ம துர்வாச நிகழ்ச்சி மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஐயா இது உண்மையில் நடந்தது. இது உண்மையில் நடந்த நிகழ்வு. அதாவது ஆச்சரியங்க. கோவை மணிசேகரன் எழுதிய புத்தகத்துல இந்த செய்தி இருக்கிறது. இந்த மாதிரி 2-3 புத்தகம் தான். மாமன் வந்தாலும் ஓடாது, மருது வந்தாலும் ஓடாது, மைத்தனம் வந்தாலும் ஓடாதுன்னு இந்த தேர் செய்யும் போது கூட இந்த ஆச்சாரியிட்ட ஒரு ஆச்சாரி இந்த தேரை ஓட்டுவதற்காக இதை வாங்குவார். அதான் இவ யார் முதல்ல டிராவல் பண்ண போனா செத்து போயிடுவாங்கிறது அந்த விநாயகர் துதிக்கை உடையறதை வச்சு தெரிந்து கொண்டு அந்த தேரை ஓட விடாம பண்ணி வச்சிருப்பாரு. அந்த காலத்துல மக்களை மன்னர்கள் மதித்த காலம். அதனால இங்க இந்த பாதிரியார் தன்னுடைய கொள்கைக்கு விரோதம், அவர் பொய்யும் சொல்லாம உண்மையதான் சொன்னாலும் சிரித்து கொண்டு அவர் சொன்னதும் பைபிளை கையில வைத்துக் கொண்டு சொன்னதும் உண்மைதான். பெட்டி மேலதான் உட்கார்ந்து இருந்தார். அப்படியே துர்வாச நிகழ்ச்சி இருக்கு அதுல. ஆஹ் சிறப்பு.
அந்த மாதிரி இடத்துல சொன்னாராம். ம், இந்த செய்தி வந்து எனக்கு அந்த அஸ்வத்தாமன் துர்வாசருடைய நிகழ்ச்சியை பார்த்த உடனே ம், ஞாபகம் வந்தது. நாலடியார் நினைக்கிறேன் ஒரு பாடல் வரும். இன்சொலால் அன்று இருநீர் வியனுலகம் ஆமா. என்று மகிழாதே பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரார் பொங்கும் தன்னன் கதிர் வரவால் பொங்கும் கடல்னு நினைக்கிறேன். என் நினைவு சரியா இருந்தா நாலடியாரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால நாலடியார் இல்ல, அது வந்து சிவபிரகாச சுவாமிகள், துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு நினைக்கிறேன், நானும் பாக்குறாரு. காட்ட திரும்பி தவிர இலக்கியங்கள்லாம் மறந்து போச்சு. ம், நான் புத்தகத்தை தொடர வாய்ப்பே இல்லாம போனதுனால பாட்டு கரெக்டா சொன்னீங்களே. விஞ்ஞான முறையில் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. ம், ஆனா இப்போ அந்த ஆர்வம் போயிடுச்சு. சரி, ம். அது போட்டோம். ம். இன்சொல அதே மாதிரி அகனமர்ந்து ஈதலின் அகனமர்ந்து ஈதலின் நன்றி அந்த ஏகாரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது சில இடங்கள்ல சிறப்பு உண்மைத்தொகை, சில இடங்கள்ல சிறக ஏகாரங்கள், ம், அழுத்தம் திருத்தம் உளுத்தம் சொல்ற மாதிரி ம், பல இடங்கள் அந்த உக்தியை கையாண்டிருக்கிறார். அதை நான் நேற்றே சொன்னது போல இன்றைக்கு உங்களுடைய இதை பார்த்தார்களோ இல்லையோ, நான் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு மலரிலும் தேன் இருக்கிறது என்பது வண்டுக்கு தெரிகிறது. அதை வண்டு முகர்ந்து தேனாக தன் உடலில் உண்டு மாற்றித்தான் அதை கூட்டில் சேர்க்கிறது. கூட்டை எடுப்பவன் அதில் உள்ள தேன் எடுத்துக்கிறான். அந்த மாதிரி உங்களை போன்ற ஒவ்வொன்றிலும் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து எடுப்பதனாலதான் அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா நவில்தோறும் நூல்நயம் போதும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னு சொல்லுவார் நினைக்கிறேன், மறந்து போச்சு. அதனால அந்த மாதிரி உங்களை போன்ற நாங்க வந்து ஆக்கி வச்சா சாப்பிட்ற குரூப், நீங்க ஆக்கி போடுறதுக்கு இருக்கிற குரூப். உண்மையிலே அயராமல் ஆக்கி போடுகிறீர்கள். சாப்பிடுவதற்கு எல்லோரும் தயாராக இருப்போம் என்று சொல்லி உங்களுடைய இந்த ஆய்ந்த, அதாவது குச்சோயில பாக்கியானத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி சபரியையும் கொண்டு நிறுத்தி எப்படி பேசணுங்கிறதுக்கு என்னென்ன உபாயங்கள் உண்டோ எல்லாம் கொண்டு வந்தீங்க. அடுத்தடுத்த சொற்களும் சிறப்பாக அமையும் என்று நான் உங்கள் விருந்தை உண்ண செவிமடுக்க காத்திருக்கிறேன். ஏன்னா இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்லும்போது சொல்லுவாரு, கேட்பின் கேளாதவே கேள்வியால் தோற்கப்படாத செவி சொன்னீங்க. இன்னொரு இடத்துல மண்பான் புனைபாவையற்று அப்படின்னு ஒரு பாடல் முடியும். அந்த பட்டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எனிகோ, ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரை. இன்று நான் எழுந்து போகவில்லை. அதை விட நீங்கள் இந்த விஞ்ஞான கருவிக்கு நன்றி சொல்ல விட என்னுடைய மாணவனுக்கு, அவன் தான் வந்து இதை ஏதோ அன்இன்ஸ்டால் பண்ணி மீண்டும் அதை போட்டு கொடுத்துட்டு போனான். இன்று உங்களுடைய உரைக்கு சற்று நீண்டதாக போய்விட்டது. இருந்தாலும் என்னுடைய உரையை தெரிவிக்க வாய்ப்பு கிடைத்தது. நன்றி ஐயா. நன்றி, நன்றி. உங்களுடைய வாழ்த்து என்னை மேலும் ஊக்கப்படுத்தி என்னை வளர்ச்சி அடைவதற்கு உதவும் என்ற வகையில் எடுத்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் செல்வம். வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருந்தது, அருமை. நீங்க இந்த விருந்தோம்பல் பத்தி குரலோட சேர்த்து இன்சொல் கூறுவதையும் சேர்த்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே விருந்தோம்பலுக்கு அடுத்த அதிகாரமா வச்சிருக்கிறார். அதான் அதை நீங்க சொல்லும் போதுதான் அது யோசிக்க அது தோணுது. அது கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா இருந்துச்சு. தேங்க்ஸ். நன்றி, நன்றி. சபையனும் அமைதியா இருக்கின்றது. தெரியலையே, நிறைய புதியவர் வந்திருக்காங்க. மகேஸ்வரி இருக்காங்க. பேச்சினுடைய தாக்கம் நினைக்கிறேன். இந்த சபையில எந்த சொல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் அப்படியே அமைதியா உறைஞ்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுல இல்ல, மோகன்ராஜ், பண்ணா நல்லா இருக்கும். மகேஸ்வரி, பவானி, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கருத்து சொல்வதற்கு இல்ல. செல்வி,
சரி முடிச்சிடலாம், நீங்க உங்க கருத்தோட முடிச்சிருவோம்ல. நல்ல ரொம்ப அற்புதமான ஒரு ஆஹ், உரை ஐயா இன்னைக்கு. என்னுடைய அண்ணார் பேச முடிஞ்சாவிட்டு நான் பேசுறா அது கேட்கிற அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஆனா அற்புதமா இருக்கு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. விருந்துக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அந்த விருந்து கூட்டத்துல நானும் கண்டிப்பா கலந்துக்கணும், எனக்கு நீங்க அதுல இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் ஐயா. அவ்வளவுதான். ரொம்ப அற்புதமான செவிக்கு நிறைவான ஒரு விருந்து இன்னைக்கு. ஒரு ஏகாலத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறது எந்த இடத்துல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது அற்புதமா கொடுத்துருக்கீங்க. ஒரு புதிய ஒரு பார்வை. இந்த ஒரு நன்றே அப்படிங்கறத பெரிய அளவுல யாருமே தொடல. அது ஒண்ணு. ரெண்டாவது மருது சகோதரர்கள் பத்தி அண்ணார் ஒரு வார்த்தை சொன்னாரு. செல்வகணபதி அவர்கள் தன்னுடைய மேடை பேச்சுல நிறைய இடத்துல உண்மையை பேசுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லெக்சர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதுல மருது சகோதரர்னு சொல்ல மாட்டாரு. ஒரு திருடன் ஒருத்தன் ஓடி வந்தா திருடன் குட்டிக்குள்ள போட்டு ஒரு சன்னியாசி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. போலீஸ்காரங்க கேட்டாங்க, ஆமா நான் தான் உள்ள பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன், நீ வேணா திறந்து எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. போலீஸ்காரன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி உண்மை மாறாமல் உண்மையின் தன்மை மாறாமல் சொல்லக்கூடிய விதத்தை வைத்து ஒருவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னாக்க உண்மை உண்மையாக போற்றப்படும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான 2 சான்றுகள் ஐயா இன்னைக்கு. இன்னும் நிறைய பேசலாம். நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் அண்ணா பேச ட்ரை பண்ண போல இருக்கு. சரி, நன்றி. ஒரு யாராவது இப்ப கருத்து சொல்ல இருக்கிறீர்களா? இல்லை என்றால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்யலாமா? முடிச்சுக்கலாம் சார். ஓகே, நன்றி. அடுத்த வாரம் சாய்ராமுடைய நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி.